வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். காலபுருஷனோட 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட்டிருக்குது. தர்மத்தின் வழி நடக்கக்கூடிய இந்த துலா ராசி அன்பர்களுக்கு சமூகத்துல மதிப்போடு வாழக்கூடிய யோகங்கிறது இனி கிடைக்குன்னு சொல்லலாம். எல்லாரையுமே சமமா பார்த்து இதமா பேசக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு மற்றவங்கள ஏமாற்ற தெரியாது. மற்றவங்க கிட்ட நீங்கள் ஏமாந்து போக தெரியுமே தவிர எந்த சூழ்நிலையுமே நீங்கள் மற்றவங்கள ஏமாற்ற மாட்டீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். யோக பலன்கிறது கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கிரகங்களோட பயிற்சிங்கிறது ரொம்ப நன்மை தரதாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள், பரிகாரங்கள், விளக்கங்கள், உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. தொலைபேசி மூலிமா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வீடு, நிலம், வாகனம், மனைகள் இது எல்லாமே புதிதாக வாங்கக்கூடிய யோகங்கிறது துளாராசி அன்பர்களுக்கு இனி ஏற்பட போகுது. ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. வேலைக்கு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது நல்லது. அடிவயிறு, நுரையீரல் தொடர்பான வியாதிங்கிறது இனி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால உடல்நிலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய எதிரி யாருங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி முன்னேற்றமான காலம்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள் இது வரைக்கும் தாமதம் ஏற்பட்டிருந்தாலுமே இனி நல்ல மாற்றம் பெற போகிறீங்க. சனி பகவானுடைய பார்வையும் கூடவே இந்த நேரம் இருக்கிறதால எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் தான். உடல் நலனில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் குடும்ப நிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும். தம்பதிகளோட பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தேவையில்லாத விவாதத்தை நீங்கள் செய்யாமல் இருந்துட்டாவே உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சகோதர வகையில் பொறுத்த வரைக்குமே இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சகோதர ரீதியாக இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சுமூகமான உறவு மேற்கொள்கிறது நல்லது. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். முடிஞ்சால் சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் எல்தான செஞ்சுட்டு வர பாருங்கள். வாழ்க்கையில் வளங்கிறது உண்டாகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாவை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நிச்சயம் நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். இனி இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே கிரக நிலையை பற்றி பேசுகிறப்ப ராகுவோட நிலைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. குரு 7ஆம் வீட்லேயும் சனி 4ஆம் வீட்லேயும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதால கேதுவோட நிலையுமே உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி தரும். உறவுகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நிதி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் உங்களுக்கு ஏற்றமான வாழ்வுங்கிறது கிடைக்கும். வாழ்க்கை முறையிலையும் குடும்ப முறையிலையும் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதத்தில் தொழில் தொடர்பை பார்க்குறப்ப கிரகங்கள்ங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது. ஆனால் வேலையில் அழுத்தங்கிறது அதிகமாக இருக்கும். தொடர்ந்து உழைப்பை நீங்கள் அதிகம் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். புத்திசாலித்தனத்தோடையும் கொஞ்சம் பொறுப்பாகவும் நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நேரம். சந்திரனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு சுக்கரனாலையும் இந்த நேரம் வீட்டில் அமைதிங்கிறது இருக்கும். தொடர்ந்து வாழ்க்கையில் ஒரு ஆறுதல், மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குழந்தைகளுடைய ஆதரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம். வாழ்க்கையில் இந்த நேரத்தில் பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆன்மீக விஷயத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வரவு ஒரு பக்கம் இருந்தாலுமே செலவுங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இந்த நேரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் துளாராசி அன்பர்கள் நீங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இது வரைக்குமே பண வருமானங்கிறது உங்களால் ஈட்டு இருக்க முடியும். ஆனால் வந்த பணம் தங்களையே தான் புலம்பிருப்பீங்க. இனி பணம் புழக்க சிறப்பாக இருக்கும், சேமிக்கவும் முடியும். பல சிந்தனையால் தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. இனி ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு, வீண் அலைச்சல், டென்ஷன் எல்லாமே விலகும். தாயோட ஏற்பட்டிருந்த மனசாவு நீங்கக்கூடிய வாய்ப்பும் அவங்க வழியில் சொத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் அமைச்சிருக்குது. பழைய வாகனத்தை மாற்ற போகிறீங்க. இந்த நேரத்தில் வீண் பேச்சில் காலம் கழிக்காமல் தொடர்ந்து செயல் ஆர்வம் காட்டினீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். தலைமை பொறுப்பு எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் மேலே வீண் பழி சுமத்த தான் முயற்சி செய்வாங்க. மூத்த சகோதர வகையில் மனசாவுங்கிறது வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாகனத்தில் கொஞ்சம் அதிக வேகம் காட்டாதீங்க, பொறுமையாக போக பாருங்கள். புதிய முதலீடுகளை தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக அமையும்.
அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் எக்காரணம் கொண்டு அலட்சியம் இருக்க வேண்டாம், முழு கவனம் எடுத்துக்க பாருங்க. அதே மாதிரி சவாலான காரியத்தை கூட ரொம்ப கச்சிதமாக முடிச்சு ஒரு பாராட்டு பெற போறீங்க. குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி தங்கக்கூடிய வாய்ப்பு, நகை வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. வீடு மன அமையும், வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு இனி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே பற்று வரவு சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கி எல்லாமே கனவாக பேசி வசூலிக்க போகிறீங்க. கடையை வேறு இடத்துக்கு மாற்றலாமான்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுடைய யுக்திங்கிறது சிறப்பாக இருக்கும். புதுசாக ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பும், கூட்டு தொழிலில் ஏற்பட்டிருந்த ஒரு கூச்சல் குழப்பம் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு தெளிவான முடிவு எடுக்க போகிறீங்க. அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதால இனி நல்ல மாற்றம் உண்டாக போகுது. இது வரைக்குமே கால நேரம் பார்க்காம உழைச்சுமே அதுக்கேற்ற பலனையும் பாராட்டும் வேறொருத்தர் தான் வாங்கியிருப்பாங்க. இனி உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே உரிய உங்ககிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள், நல்ல மாற்றம் உண்டாகும். அதே சமயத்தில் மற்றவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையிலையும் 3ஆம் நபர் தலையிட்டு நீங்கள் அனுமதிக்காதீங்க. புது வேலைக்கு மாறுறப்ப கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. அதே மாதிரி கணினி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. புதுசாக சலுகை கிடைக்கும், வேலைப்பளை அதிகரிக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே உங்களுக்கு இந்த நேரம் உங்கள் திறமையால் சாதிச்சு காட்ட போகிறீங்க. ஒரு பக்கம் உங்கள் மேலே விமர்சனம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் உங்கள் திறமை வெளிப்படுறதால நல்ல மாற்றம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை தெளிவான முடிவுங்கிறது உங்களால் எடுக்க முடியும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு தர்ம அதர்மங்களை ஏற்று நீங்கள் செயல்படுறீங்களோ நிச்சயம் உங்களுடைய ராசி அதிபதியாலே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெரும்பாலுமே வீட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பல நேரங்களில் உங்கள் பேச்சுக்கு மரியாதைங்கிறது கிடச்சிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் எண்ணம் போல வாழ்வுன்னே சொல்லலாம். பழைய கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய புதிய முயற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் புதிய தொழில் முதலீட்டில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வேண்டாம். இளம் வயதில் இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தால் புரிந்துணர்வு இல்லாமல் செயல்பட்டவங்க கூட இனி நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. கொஞ்சம் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போனீங்கன்னாவும் போதும், உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உயர்ந்த மனிதர்களுடைய ஆலோசனை கிடைக்கிறதால மனமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த நேரம் மற்றவங்களுடைய ஆசை வார்த்தைக்கு நீங்கள் இந்த நேரம் கட்டுப்படக்கூடாது. ஏமாற வாய்ப்பு இருக்கிறதால விழிப்புணர்ச்சியோடு நடக்க பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எச்சரிக்கை தேவைன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரத்தில் சின்ன சின்ன போராட்டங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். திருமண நிகழ்ச்சிக்கான செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நேரத்தில் ஏற்படலாம். வீட்டை இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே புதுப்பிச்சு ஒரு அலங்காரம் செய்யக்கூடிய யோகம், புதிய வீடு கட்டுறதுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய யோகம் அமைப்போகுது. பிள்ளைகளோட படிப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். குழந்தைகளுக்காக ஒரு சின்ன செலவு செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படலாம். நட்சத்திர ரீதியாக தொடர்ந்து பார்க்குறப்ப சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு விடாமுயற்சி ஒரு கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நன்மை தான். குரு பகவான் வக்கரடைஞ்சிருக்கிறதால செய்கிற செயலில் ஒரு தெளிவு இருக்கும். திட்டமிட்டு செயல்பட போகிறீங்க. நினைச்சது சாதிக்கக்கூடிய யோகம். குரு பகவானுடைய பார்வைங்கிறது குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புங்கிறது இல்லாமல் இருக்காது. கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டோம்னா கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றமாக தான் இருக்கும். அதனால வாக்கு கொடுக்குறப்ப கவனமாக இருங்க. உடல்நிலையில் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன சங்கடம் ஏற்பட்டு நீங்கும். வீண் செலவு கொஞ்சம் இருக்கலாம். இருந்தாலுமே ராகு பகவானால் உங்கள் ஆற்றல் சிறப்பாக இருக்குது. துணிச்சலோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாம். அலுவலக ரீதியாக வியாபார ரீதியாக ஏற்பட்டிருந்த தொந்தரவு எல்லாமே விலக ஆரம்பிக்கும். இழுபறியாக இருந்துட்டு வந்து வழக்கு மாதிரி கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக முடியும்னு சொல்லலாம். ஒரு சிலர் குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். சப்தம ஸ்தானத்தில் சனியோட பார்வை இருக்கிறதால நண்பர்கள் வாழ்க்கை துணையோட இணக்கமாக போகிறது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனோட ஆதரவு இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதால குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த நெருக்கடிங்கிறது இல்லாமல் போகும். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் சுவாதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் சத்தம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த மாதம் முழுவதுமே ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் ராகு பகவானோட சஞ்சாரங்கிறது எல்லா பிரச்சனையிலிருந்துமே விடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஏற்பட்டிருந்து போட்டிங்கிறது விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு இன்னும் விலக ஆரம்பிக்கும். நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி முடிக்க போறீங்க. வழக்கு மாதிரியான விஷயம் கூட இன்னும் சாதகமாக முடியும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஸ்தானத்தை இந்த நேரம் பார்க்குறதால பண வருமானத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக செலவு செஞ்சால் இன்னொரு விஷயத்துக்காக செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால திட்டமிட்டு செய்கிறது நல்லது. உறவு வகையில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. முக்கியமாக பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இயல்பாகவே இந்த நேரத்தில் அடிக்கடி கோபங்கிறது இருக்கும். வார்த்தைகளில் சூடாக தான் வரும். ஆனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் வார்த்தை தான் உங்களுக்கு எதிரியாக மாறும். அதனால விட்டு கொடுத்து போக பாருங்கள். செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். கூடவே இஷ்ட தெய்வ வழிபாட்டோட குலதெய்வ வழிபாட்டை கடைபிடிச்சிட்டு வாங்க.
நல்ல மாற்றங்கிறது உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இந்த காலங்கிறது நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் சக்திங்கிறது சிறப்பாக இருக்கிறதால நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆனால் வேலை ரீதியாக குழப்பங்கிறது ஏற்பட்டு தான் நீங்கும். திட்டமிடாமல் எந்த காரியத்திலும் செயல்படாதீங்க. தொடர்ந்து செவ்வாய் பகவானோட நிலையை பொறுத்த வரைக்குமே வியாபாரத்தில் கவனம் தேவைப்படுது. எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. லாபம் தனஸ்தானத்தில் சனியோட பார்வை இருக்கிறதால வருமானத்தில் இந்த நேரம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் தான். பிள்ளைகள் மேலே இந்த நேரம் கொஞ்சம் ஒரு பார்வை வச்சிருக்க பாருங்க. மற்றபடி ராகு பகவான் உங்கள் செயல்களுக்கு ஆதரவாக இருப்பார். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலுமே அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு அவர் ஏற்படுத்தி தருவார். வழக்கு மாதிரியான விஷயம் கூட இனி வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பொறுப்போடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் வந்து சேருன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.